சிறுலிஷிலோ துரிஹத்தரை புஷித்திராதரா எல்லா ஜாதிகளுக்கும் சொல்லுகிறதாவது ரிஷி திரி பத்துரி ஹத்தர் லிஷித்திரபோ கர்த்தர் உங்களுக்கு மன திரும்புகிற காலத்தை கொடுத்துள்ளார். ரிஷில தெர ஹத்தரபோ காலத்துக்கு ஏற்ப ஆண்ட அரிபத்துரி லிஷிகத்தரபோ நீங்கள் சிந்தித்து ஹரிலிஷில தெரிபத்தோரி ஹத்திரிலிஷிலபோ ஹரிலிஷிலபோ நீங்கள் சிந்தித்து ரிலிஷி ஹத்திரி பத்துரி ஹத்தர முடிவெடுங்கள். கர்த்தர் கொடுத்து இந்த மன திரும்புகிற காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொல்லாதவர்களுக்கு ஐயோ ரிஷி திரி பத்தரபா கர்த்தர் கொடுத்து இந்த காலம் கரிலிசில ஒரு பொன் போன்றது. கரிலிசிலபோ நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் கரிலிசி கர்த்தருக்குள்ளே வந்து கர்த்தருடைய வீட்டில் நித்திய கர்த்தருடைய நித்திய வீட்டில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணி கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ கதவை திறப்பீங்க என்று கர்த்தர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ரிஷி துரி பத்துரி ஹத்தரலாப்போ உங்களுக்கு கொடுக்கிற மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால் கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் தான். கர்த்தர் பூமியே இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு அறிவாற்றலும் படைத்தவராக இருக்கிறார். அவர் நமக்கான நித்திய வீட்டை அவர் சகலவித யோசனைகளாலும் சகலவித அழகி வேலைப்பாடுடன் கர்த்தர் தனது நமக்கு தனக்குள்ளே மறித்தவர்களை தன்னால் துரிவத்தரபோ தன்னை கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டவர்களுக்கு கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவர்களுக்கு கர்த்தரை கடைசி முடிவு பரியந்த கர்த்தருக்குள் நிலை தேர்ந்தவர்களுக்கு அந்த நித்திய வீடு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அந்த வீட்டிலே நிலைத்திருக்க அந்த வீட்டை சுகந்தரிப்பதற்கு நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வழிதான். ஒரே ஒரு வழிதான். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பினால் அவர் சொல்படி நடந்தால் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றபடி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளும் நான் சந்திப்பேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனோட தேவையை நான் சந்திப்பேன். அவன் என் மகிமை காண்பான். அவளோட சகல தேவைகளையும் நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னும் பரிசுத்தமாக இன்னும் விசுவாசம் ரிஷி திரி பத்துரபா இன்னும் கர்த்தருக்குள்ள வாங்க. இன்னும் 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 ரிஷி திரியபா இன்னும் டீப்பா வாங்க. ரிஷி திரி பத்துரிசுதரபா இன்னும் ஆழமா கர்த்தருக்குள்ள வாங்க. இன்னும் ரிஷி திரபாத்தரா நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். உங்களுக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தெரிஞ்சா கர்த்தரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில திரபாத்தரா நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்தால் கர்த்தரிடத்தில் நீங்கள் பேசினால் கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசாமல் நீங்கள் ஊழியம் மட்டும் செஞ்சா கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியாது. செல்லப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசினால்தான் அவரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணதா அவருடைய அன்பையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே
ஆமே கத்தீரி ரிஷ கத்திர உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமே துரி ரிஷி திரி பத்தராபோ. ஆமே ரிஷிதரபோ, எனக்கு இவ்வளோ வயசாயிட்டு. அம்மே கத்தீரி ரிஷிதரபோ, இதுக்கு மேலே என்னால் என்ன உழைக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய். ஆமே ரிஷிதரப் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால் ஆமை கெதர் எல்லாம் முடியும். ஆமை கரையில் சில கத்தரபோ, கர்த்தர் உனக்கு கழுகுக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமை கரையில் சிறப்போ, என் ஊழியத்தில் எலும்பி நட. ஆமை கத்தூரி இலேசியல்ல தரபா. ஆமை கர்த்தர் உன்னை பலவீனங்களை மாற்றி ஆமை கரையில காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஈஷி எலதரபா அத்தரா. ஆமை ரிஷி திரி பத்துரி அத்தராபா. ஊழியத்தில் வயது முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு எப்படி உழைக்கிறது விசுவாசம், அந்த இருதயம் தான் கர்த்தருக்கு தேவை. நீ ஒன்றும் தயங்காதே, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். உனக்கு மன திரும்பின காலங்கள் அநேகம் ஆனாலும் பரவாயில்லை. நீ மன திரும்பின பிறகு கர்த்தருக்காய் ஊழிய பண்ணு. அது எந்த வயசானாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக ஊழிய பண்ணு. கர்த்தருக்காய் இன்னும் இன்னும் ஆமை கரையிலிச்சு கர்த்தருக்காய் எலும்பு. ஆமை கரையிலிச்சில் எழுதுறப்போ நீ கொஞ்ச காலம் தான் வாழ போல, இருந்தாலும் ஆமை கரையிலிச்சலப்போ எனக்கு ரொம்ப வயசாயிட்டு, எனக்கு 100 வயசாயிட்டு. ஆமை கரையிலிச்சல் இருக்கட்டும். ஆமை கரையிலிச்சலப்போ ஆனால் உன்னிடத்தில் இருக்கிறவர் ஆமை கரையிலிச்சலபோகாய் யுக யுகமாய் இருக்கிறவர். அவரிடத்தில் அவருடைய பணியை நீ செய்தால் ஆமைக்கு எதிரிலிச்சலபோ 100 வயசு என்ன ஆமை ரேஷிய தெரா பகத்தரா கர்த்தர் சுத்தமாளா. ஆமை கரிலிஷில் தெரா பகத்தரா கர்த்தர் ஆமை ரீஷிரபோ அவருக்கு சித்தமான காலங்களை உனக்கு கொடுப்பார். ஆமை கரிலிஷிரபோ நீ கர்த்தருக்கு ஊழிய பண்ணினார். ஆமை கரிலிஷிரபோ அந்த மகிமை எந்த பூமியின் பொருட்களாலையும் ஒப்பிட முடியாது. ஏனால் அவருக்கு மகிமை. ஆமே அவருடைய ஊழியத்தை செய்கிறவன் அந்த மகிமையை ஆமே ரிஷித்திரி பத்தரி போத்தராபோ அந்த மகிமை ஷித்திரி பத்தரி அத்தராபோ ஆமே கரிலிஷு யாராலையும் ஒப்பிட முடியாது. ஆமே ரேசோ தேரி பஷித்ரா ஆமோ ரீ தீரி லிஷலிதரபா ஆமே கரிலிஷிலிதரபா. நீங்கள் கர்த்தருக்காய் ஊழி பண்ணுங்கள், கர்த்தருக்காய் இன்னும் எழும்புங்கள். கர்த்தர் ஆமை கரிலிஷு உங்களை ஊழியத்துக்கென்று அழைக்கிறார். அவர் அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் ஊழிய பண்ணுங்கள். அவர் ஊழியத்தை கேட்கிறார், ஊழியத்தை விரும்புகிறார். ஆமே ரேசி திரி அத்தரி லிஷிலபோ நான் கர்த்தர் ஜபத்தை விரும்புகிறார். ஆமே ரேஷி திராபோ நீங்கள் ஊழிய பண்ண வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான இருக்க வேண்டும், நீதிமான இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள வர வேண்டும், கர்த்தருக்கு உங்களை தெரிய வேண்டும். ஆமே ரீஷிதரா பாத்தரா இவைகள் தான் கர்த்தருக்கு ஆமை கரிலிஷ உங்களிடத்தில் ஆமை கரிலிஷ கேட்கிற ஒரு காரியம். ஆமை ரீஷி தெரிய பெத்தரபா ஜெபியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.